அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரான் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 சைஸ் மீடியம் சைஸு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க, 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு பொட்டேட்டோ மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எண்ணெய் நிறையா தேவைப்பட்டால் நிறையா ஊற்றிக்கோங்க, கம்மியாக பண்ணணுன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் கொஞ்சம் உங்களுக்கு வெந்து கொடுக்கும். வெங்காயம் ஒரு பாதி வெந்தால் போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இறால், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே ஒரே டைம்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். தனித்தனியாக எதுவுமே வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவ்வளோவும் நீங்கள் வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இறா போட்டிங்கன்னா அது டேஸ்ட் இருக்காது. இந்த இறால் எல்லா டேஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கணும். தக்காளியோட டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு எல்லாமே ஒன்று சேரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், இறால் எல்லாமே இந்த வெங்காயம் வெந்துடுதில்ல, அதுக்கப்புறமே நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளறி வச்சுட்டு இந்த இறாக்கு தேவையான உப்பும் அப்போவே போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம தனியாக செய்யணும்னு அவசியம் கிடையாது, லேட்டாகவும் ஆகும் உங்களுக்கு. இது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் ஈத் எப்படி போச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எனக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செய்கிற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. எல்லாமே ஒன்று கூடி வந்தோடனே இறாலேருந்து வர தண்ணி இருக்க பாருங்கள், அதுலேயே எல்லாமே வெந்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு ட்ராப் வாட்டர் கூட நீங்கள் அதுக்கு ஊற்ற தேவையே கிடையாது. தண்ணி சேர்த்தாலே அந்த இறா டேஸ்ட் கொடுக்காது. அந்த இறாலில் வர தண்ணியிலேயே அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே வெந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 2 தான், வேறு எந்த மசாலாஸும் நீங்கள் போடக்கூடாது. கரம் மசாலாஸ், மல்லித்தூள் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. இந்த ஃப்ரைக்கு ஆல்ரெடி நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுட்டீங்க, ப்ரானுக்கு தேவையான உப்பு போட்டுட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் பேலன்ஸ் போட வேண்டியது தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இது மட்டும்தான். வெறும் 3 மசாலாஸ் மட்டும்தான், வேறு எந்த மசாலாஸும் கிடையாது. இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு கிளறி மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். எல்லாமே மசாலாஸு, எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரையாக நல்ல ஒரு அழகான இதில் உங்களுக்கு ரெடி ஆயிரும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எறா வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் இதாகும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு நம்மளுக்கு. இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ப்ரான் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி, பொட்டேட்டோ ஃப்ரை வந்து முடிஞ்சிருச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து வெறும் ரைஸ்லேயும் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு அதுக்கும் தொட்டுக்க பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ லென்த்தாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வீடியோ போக பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம்னால நான் இப்படி எடுத்து போட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் ரொம்ப துவா செய்யுங்க. லாஸ்ட்டாக மல்லிக்கீரை போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. பசங்கிட்ட காட்டினா வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ராப் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அந்த இருக்கிற தண்ணியிலேயே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.